எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். உண்மையாக சொல்லப்போனால் வானத்துக்கு நிலவழகு, பூமிக்கு நதி அழகு, கடலுக்கு கரை அழகு, கலக்கப் போவது யாரு எப்போதுமே விஜய் தொலைக்காட்சிக்கு பேரழகு. சுரேஷ் இல்லைனாலும் சுரேஷை ஞாபகப்படுத்தினாலும் எனக்கு நன்றி. ஆனால் உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்ம ஆடியன்ஸ் தான். ஏன்னா எவ்வளோ அழகான ஆடியன்ஸ். ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். மிகவே குட்டையை குழப்புறது பெண்கள், பட்டையை கிளப்புறதுனா நம்ம பசங்க தான். பெண்கள் கத்துனா அது நாய்ஸ், ஆண்கள் கத்துனா அது வாய்ஸ். அப்படி இருப்பாங்க பசங்க. சூப்பருங்க. நீங்க இப்ப காதலிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா பெண்கள் பேசுவாங்க, அண்ணன்ட்ட சொல்லிடுவேன் அண்ணன்ட்ட சொல்லிடுவேன்பா. அப்புறம் காதலிச்சதுக்கு அப்புறம் அவனையும் அண்ணான்னு சொல்லிடுவான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்க. எப்பவுமே பாருங்க, இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கு என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இந்த காதல்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா ஃபர்ஸ்ட் பிரியமா இருக்கிறது நம்பர் 1 ஆண்கள் தான். அவனுக்கு ஆப்பு வச்ச நம்பர் 1 யாருன்னா பெண் தான். ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் சார், உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கெல்லாம் மெகா சீரியல் பார்த்து அழுகிற பெண்களை விட கல்யாண சீடி பார்த்து அழுகிற ஆண்கள் தான் அதிகம். சரி, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு இந்த வயசுல லவ் ஃபெயிலியரா இல்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கும் ஆயிருக்கும்ல? எனக்கு ஆயிடுச்சு. இல்ல நீங்க அவ்வளவு ரசிச்சு சிரிக்கும் போதே தெரியுது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் குடும்பம் எப்படி தெரியுமா சார், உண்மையாவே சொல்றேன், என் மனைவி எல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருப்பான். எல்லாம் தாண்டி அடிப்பா சார். எங்க அம்மா இந்திய ராணுவம் மாதிரி சமயம் பார்த்து பட்டார்னு அடிக்கும். நான் எப்படி தெரியுமா அப்பாவி மக்கள் மாதிரி அங்கங்க செத்துக்கிட்டே இருப்பேன். உண்மையே சொல்றேன் சார், தண்ணீரும் பெண்களுடைய கண்ணீரும் ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சமா தான் வரும், பல பிரச்சனையை கலப்பு நண்பா. யாரையுமே நம்ப முடியல சார். எங்க ஊர்லாம் அன்னைக்கு ஒருத்தன் ஒரு 2 பேர் பேசியிருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், சார் உங்க பையன் +2 படிக்கிறான், ரொம்ப அற்புதமான பையன், அழகான பையன், சிறப்பான பையன், அவனுக்கு நல்ல டீ போட்டு கொடுங்க, காபி போட்டு கொடுங்க, கூடவே பக்கத்துல இருங்க, என்ன அவனை மாதிரி அற்புதமா படிக்கிற பையனை யாரும் பார்க்க முடியாதுன்னு அவ்வளவு புகழ்ந்து பேசினார். நான் உண்மையா கேட்டேன், சார் உங்க பையனை விட்டுட்டு அவர் பையனை அவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்களே? உண்மையாவே சொல்றேன் சார், ரொம்ப பெருமையா இருக்கு, உங்க நல்ல மனசு யாருக்கும் வராதுன்னு. அவர் சொன்னாரு, என்ன அப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுறேன்னு நினைக்கிறா நீ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் பையன் பின்னாடி தான் நம்ம பையன் உட்காந்து எழுதுறான். எப்பவுமே பாருங்க, எல்லாமே ஒரு சுயநலமா தான் இருக்கு. அன்னைக்கு பாக்குறேன் தாம்பரத்துல அவன் வீட்டை சுத்தி வரான் சார். அவன் தான் வீடு கட்டிருக்கான், சுத்தி வரான். நான் கேட்டேன், டேய் வாடா, 25 லட்ச ரூபா கொடுத்து நீ தானே வீடு கட்டின, நீயே ஏன்டா சுத்தி வரங்கிறேன்? வீடு என்னோட தான், இடம் தான் யாரோடன்னு தெரியல மாப்பிள்ளைங்க. எதையுமே நம்ப முடியல. எங்க ஊர்ல ஒரு தொழிலதிபர் இருக்கார் சார், எவ்வளவு பணம் போட்டாலும் சரிங்க, கரெக்டா டாக்ஸ் போட்டா கரெக்டா கட்டிடுவார். 5 லட்ச ரூபா போட்டாங்க கட்டிட்டார், 10 லட்ச ரூபா போட்டாங்க கட்டிட்டார், 15 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. ஒரு சாக்கு மூட்டையில் எடுத்து வந்தார். இன்கம் டாக்ஸ் ஆபீஸே எந்திரிச்சு நின்று கை தட்டுச்சு அவருக்கு. சே, இந்த மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோட் அடிக்கிற மிஷினே உள்ள இருக்கு, அடிக்கிற மிஷினே உள்ள இருக்கு, எவ்வளவு வேணாலும் போடு, நீயே அடிச்சு நீயே கட்டிக்கடா, இனிமே என்னால் அடிக்க முடியாதுன்ட்டான்.